ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசன்ட் டேஸ். இன்னைக்கு காலைல வந்து சர்வீஸ் விட்டுருந்தோம், ஃபர்ஸ்ட் சர்வீஸ். இப்போ வந்து நமக்கு மெசேஜ் வந்துருச்சு, வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. வந்து சர்வீஸ் முடிஞ்சிருச்சுன்னு கால் பண்ணிட்டாங்க. வண்டியை போய் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாக்டாக வந்து நம்ம வண்டி எங்கே விட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு OMR சர்வீஸ் சென்டரில் விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஊபர் போட்டிருக்கோம். ஊபர் ப்ரோ வந்துகிட்டு இருக்காரு. ஒரு 6:30 3 சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இங்கே 6:20 ஆயிடுச்சு. ஆல்ரெடி போகிறது 7 o'clock ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணி இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வண்டி வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட. நான் வந்து வண்டியை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாமே சர்வீஸ் முடிச்சிருக்காங்க. பட் வந்து வண்டியில் பார்க்கும்போது அங்கங்கே ரொம்பவே டாட்டடாக இருந்துச்சு, புள்ளியாக இருந்துச்சு. அது வந்து நான் பார்த்துட்டு வந்து என்ன இது வாட்டர் சர்வீஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டான மாதிரி ஃபுல்லாக புள்ளியாக இருக்குது. டேங்க்லேருந்து சைட் டோர்லேருந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்படியே எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க சர்வீஸ் சென்டரில் இருந்தவங்ககிட்டயே நான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அது வந்து வண்டியை க்ளீன் பண்ணணும், வண்டியை திரும்ப வந்து துடைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு, சரி வண்டியை நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள், ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அதனால் கீயை வாங்கிட்டு வண்டியை வந்து ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி வந்து மெதுவாக அந்த ஷோரூம் சர்வீஸ் சென்டருக்கு வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், அதில் வந்து ஓட்டி பார்க்கலான்னு வண்டி வெளியே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து இப்போ ஓட்டி பார்த்தேன். வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. சவுண்டு கொஞ்சம் லைட்டாக அரெஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை அப்படியான்னு தெரில. ஆனால் பிக்கப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வண்டியோட பீட்டு கொஞ்சம் வந்து என்னது தடன்னு இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் பேஸ் அதிகமான மாதிரி இருக்குது, கொஞ்சம் அடக்கி வெளியில் வர மாதிரி இருக்குது. ஓகே, நான் மைலேஜும் செக் பண்ணுறேன். மைலேஜ் செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். வண்டி ஆனால் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் அடுத்தடுத்து ஓட்டும் போது தான் தெரியும். ஜஸ்ட் இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு ரைட் வந்திருக்கேன். அடுத்தடுத்து ஒரு ஓட்டும் போது தான் நம்ம சேஞ்சஸ் வந்து தெரியும். பார்ப்போம். நம்ம நாமக்கல் ஷோரூமில் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வண்டி நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னாங்க. பைக்கு கீழே துடைக்கிறதுக்கு கொடுத்துட்டு நம்ம மேலே ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் பில்லிங் பண்ணுறதுக்கு. நமக்கு பில்லிங் பண்ணி அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 1500 ப்ளஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 1530 நினைக்கிறேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால் வந்து உள்ளே இருக்க ஆஃபீஸோட ஆம்பியன்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்கோட லூப்ரிகண்ட் இருந்துச்சு, ராயல் என்ஃபீல்டு லூப்ரிகண்ட் இருந்துச்சு அந்த எண்டில். அதை பார்த்தது வந்து நம்ம வந்து அசசரிஸ் வந்து வாங்கியிருந்தோம். பட் வந்து வண்டி மெயின்டெனன்ஸுக்குன்னு எதுவுமே வாங்கலை. சரி, லூப்ரிகண்ட்டுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். 200 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை செயின் லூப் கண்டிப்பாக பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம பைக்குக்கு பண்ணியிருக்க சர்வீஸ். அதில் எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க அமௌண்ட்டோடு சேர்த்து. ஓவரால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வந்துச்சு. பண்ணியாச்சு. பில்லிங் பண்ணிட்டு ஒரு லூப்ரிகண்ட் வந்து ராயல் என்ஃபீல்டோட வாங்கிட்டு இப்போ வந்து வண்டி எடுத்துன்னு சொல்லிட்டாங்க. க்ளீன் வந்து அந்த புள்ளியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது என்ன க்ளீன் பண்ணலையா, துடைக்கலையா, அதனால் தொடச்சி வைக்கிறேன்னு இருக்காங்க. அவ்வளோதான், வண்டி வந்து நம்ம கிளம்ப வேண்டி தான். நான் அப்படியே சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு, வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகிற வழியில் சொல்கிறேன். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டியை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நமக்கு. அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக தொடச்சிட்டாங்க. இப்போ சாட்டிஸ்ஃபைடு தான். அந்த புள்ளியாக இருக்கிறதுலாம் ஃபுல்லாக போயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து இனிதே நிறைவு பெற்றது. நான் வந்து வண்டி ரைடில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதான் கைஸ், நம்ம வண்டியை கீழே பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட், நான் சின்ன கம்ப்ளைண்ட்டில் பெருசாக நினச்சேன் நான். அப்புறமா திரும்ப அந்த எனக்கு கால் பண்ணி கோஆர்டினேட் பண்ண பர்சனுக்கு கால் பண்ணேன். அவர் அந்த ப்ரோ என்ன சொன்னார்னா, கட்டிங் ஆயில் போட்டிருக்கு ப்ரோ, நீங்கள் வந்து பிரேக்கை அழுத்த தான் அது லூஸ் ஆகும். என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரேக் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை, லைட்டாக தான் பிடிக்குது ரைட்டில் இருக்கும்போது. அப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார்னா, ப்ரோ கட்டிங் ஆயில் போட்டிருக்கு, நீங்கள் அழுத்த தான் அது வந்து ப்ரெஷர் ஃப்ரீ ஆகி நார்மலாக ஒர்க் ஆகும் அப்படின்னாரு. அது மட்டும் தான், மற்றபடி வந்து எல்லாமே ஓகேவா இருக்குது. பிக்கப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. சவுண்டு கொஞ்சம் அரெஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. அரெஸ்ட் ஆனதுன்னா
அன்வான்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த இது மட்டும் தான் கேட்குது, அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் மட்டும் தான் கேட்குது, நாய்ஸ் எதுவுமே கேட்கல. அதே மாதிரி வண்டி நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. நல்லா டஸ்ட் சென்னையில் வந்து இந்த மலையில 2 நாளாக இது பண்ண நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே என்னன்னா புளியாக இருக்குன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ புளியாக இருக்கு வண்டி ஃபுல்லாக அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இல்லை ப்ரோ என்ன க்ளீன் பண்ணல துடைக்கலன்னாங்க. சரி அதுக்கப்புறம் தொடச்சி நம்மகிட்ட கொடுத்தாங்க. ஓகே தான். ஆக்சுவலி இந்த சர்வீஸ் சென்டருக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த சர்வீஸ் சென்டரோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். எல்லாம் கழுவி ஊற்றி வச்சுருந்தாங்க. 4 நாள் ஆகும் 5 நாள் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு கழுவி ஊற்றி வச்சுருந்தாங்க. நான் வந்து சரி அங்கே வேணான்னு சொல்லிட்டு வேறு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே பெருங்குடி ஓயமாரில் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு மேப்பில் காமிச்சு அங்கே போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜஸ்ட் இது ஷோரூம் தான், சர்வீஸ்னால் நீங்கள் அங்கே தான் எடுத்துகிட்டு போனாங்க. சரி நான் இன்னைக்கு காலைல ஆஃபீஸ் போகும்போது என்னடா இது டைம் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் விட்டு அவங்க வந்து புக்கிங் பண்ணிலாம் கேட்டாங்க. புக்கிங் பண்ணல, டேரெக்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே இனிமேல் புக்கிங் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க, வண்டி கொடுத்துட்டு வந்தாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு 11 o'clock விட்டேன். சாயங்காலம் எனக்கு 4:30 5 o'clock கால் வந்துருச்சு, வண்டி ரெடி ஆகிடுச்சு அப்புறம் எடுத்துக்காங்கன்னு. ஓகே தான், இன்னும் ஒன்றும் குறை சொல்கிறதுக்குலாம் இல்லை. இனிமேல் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அவர். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டி ஓகேவா இருக்குது. வண்டி கீழே பார்க் பண்ணியாச்சு. இன்னும் வந்து நம்ம கவர் மட்டும் போட்டு கவர் பண்ணோம், அவ்வளோதான் கைஸ். இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது ஆரி ஓனர் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய், எல்லாத்துக்கும் பாய்.